தலைவர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக விஜய் நேரடியாக கண்காணிக்கும் வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் விஜய் இடம்பெறுவார் என்று செயற்குழுவில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த வாட்ஸ்அப் குழு அமைக்கப்படுவதன் நோக்கம் என்ன? அபிநயா, இப்போ செயற்குழுவில் சில காட்சிகள் நேரடியாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது விஜய் பேசுவது, தீர்மானங்கள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நேரடியாக நேரலை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் சில விஷயங்கள் அவர்களுக்குள் கலந்துரையாடல் மற்றும் விவாதங்கள் நடைபெற்றது. அதில் தான் சில முக்கியமான விஷயங்களை விஜய் கூறியிருக்கிறார். இதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், விஜய் இடம்பெறக்கூடிய நேரடியாக ஒரு வாட்ஸ்அப் குழு, அதாவது சமூக வலைதள குழு ஒன்று உருவாக்கப்படும். அதில் அனைத்து நிர்வாகிகளும், மாவட்ட நிர்வாகிகளும் இருப்பார்கள். குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதில் தங்களுடைய அன்றாட செயல்பாடுகள், மக்கள் குறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அதில் பதிவிட வேண்டும் என்றும், அதை தொடர்ச்சியாக விஜய் பார்வையிடுவார் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதுவரை நேரடியாக அந்த செயல்பாடுகள், மக்கள் பணிகள் அல்லது நிகழ்ச்சி கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றை அடங்கிய ஒரு குழு உருவாக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது விஜயின் தலைமையில், அதாவது விஜய் இடம்பெறக்கூடிய ஒரு அந்த குழு உருவாக்கப்படுகிறது. அதில் அவர் நேரடியாக நிர்வாகிகளை கண்காணிக்கவும், செயல்பாடுகளை கண்காணிக்கவும் இந்த குழு உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள். மக்கள் ஆதரவுக்கு, அதாவது மக்கள் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அதை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். மக்கள் முகம் சுளிக்கும் வகையில் எந்த ஒரு செயல்பாட்டையும் நிர்வாகிகள் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசின் சார்பாகவோ அல்லது எதிர்கட்சிகள் சார்பாகவோ வரும் காலங்களில் இடையூறுகள் அதிகமாக தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளுக்கு இருக்கும். அதை எதிர்கொள்ளும் வகையில் நிர்வாகிகளும் கழகத்துடைய, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர் அணியும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் விஜய் அறிவித்திருக்கிறார். அதே போல கட்சியின் கொள்கை தலைவர்கள் பற்றி பேசுவதற்கு மாவட்டம் தோறும் சிறப்பு பயிலரங்கங்கள் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அரசியல் பயிலரங்கங்களும் நடைபெறும். அதை ஆதவ் அர்ஜுனா மற்றும் CTR நிர்மல்குமார் ஆகியோர் நடத்துவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.